இன்றைக்கி நம்ம வந்துட்டு வெஜிடபிள் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம், அதனால் வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வெந்ததும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும் நல்லா. உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எந்த காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேணா தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வெறுமனே தான் போட்டு வதக்குறேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, உங்களுக்கு எந்த காய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் தான் எடுத்துருக்குறேன். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காயெலாம் எப்போவுமே கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கலர் மாறிடும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. காயிலெலாம் அந்த பேஸ்ட் போய் இறங்குற அளவுக்கு. இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு எப்போவுமே சிம் பண்ணிக்கோங்க மசாலாலாம் ஆட் பண்ணுறப்போ, இல்லைனா தீஞ்சிரும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி அரைச்சி வச்சுருந்தேன்ல, அந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கூடவே ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு இறக்குனிங்கன்னா வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆயிரும். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறேன். சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.